ஹாய் தோழாஸ், இன்றைக்கி எந்த சீரியலை நான் ரிவ்யூ பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா, நம்ம சன் டிவியில் இப்போ ரீசெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஃபேமஸான ஒரு சீரியல் தான். அது வேறு எந்த சீரியலும் கிடையாது, ஆனந்த ராகம். அந்த இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற சீரியல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற ஹீரோ அழகப்பாவை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த சீரியலில் போன வருஷம் 1.5 மாதம் அந்த சீரியலில் நான் ட்ராவல் பண்ணி நடிச்சிருக்கேன். ஸோ அவரை மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. அது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் அந்த சீரியலே முடிய போகுது. ஷூட்டிங்கே முடிய போகுது, சீரியலும் முடிய போகுது. ஸோ அதை ஒரு கூட நடித்து நான் பார்த்த ஒரு விஷயம், நல்ல ஒரு மனுஷன். இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்புறம் பொதுமக்கள்கிட்டே அவர் விசாரிக்கிற விதம், அப்புறம் உபசரிக்கிற விதம். ஸோ அடுத்த கேப்டன் ஐயாவுடைய தம்பின்னு நான் சொல்லுவேன். அதுமாரி மனுஷனை நான் இது வரைக்கும் பார்த்து கிடையாது. அவரை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், வாங்க. சார் தான் அழகப்பாண்ணேன். இவங்க பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்திங்கன்னா நம்ம ஷூட்டிங் பாட்லேயும் சரி, மக்கள் நல்லா பேசுகிறதும் சரி, க்ளோஸாக இதுமாரி அண்ணன் நல்லா க்ளோஸாக பேசுவாங்க, பழகுவாங்க. கண்டிப்பாக மற்றவங்கள மாதிரி நான் பார்த்ததை விட அண்ணன் சிறந்த ஒரு மனுஷன். கேப்டன் சார் மாதிரி அண்ணன் அதே குணத்தில் இருக்காரு. நான் சொல்லி கொடுத்தேன். இல்லை இது உண்மை நான் பார்த்தேன். நான் ஏன்னா பேசிடுவேன் அப்படின்ட்டு இல்லைண்ணா இது உண்மை. அவர் ஐயா அவரு மாதிரியே இருந்த ஒரு அவர் என் கேப்டன் ஐயா மாதிரி இப்போ அண்ணனை நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இது மக்கள் இதை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவர் மேலே உயர் மாதிரி எப்பயும் போல் உங்களுடைய ப்ரேயர்ஸில் என்ன வச்சுக்கோங்க. நல்லா திரும்ப நான் நடிக்கணும், நிறைய இன்னும் வளரணும், உங்களை தொடர்ந்து மகிழ்விக்கணுங்கிறது மட்டும் இதெல்லாம் இவர் மனசுல இருந்து சொன்னதுங்க. மாலை வேற போட்டிருக்காரு. சத்தியமா சொல்றேன், உண்மையா தான் பேசினாரு. இது வீடியோக்காக நான் பேசல, உண்மையான நான் பார்த்துருக்கேன், நம்ம நடிச்சிருக்கேன். அதனால தான். நன்றி, ரொம்ப நன்றி. பாப்பா எல்லாருக்கும் பை பை.